வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, கதவுகளுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு ஆச்சரிய செய்தி. இங்கே குரூப் 1, 2 இருக்கிறாங்க. உங்கள் உள்ளுணர்வை கேட்டு உங்களுக்கான செய்தி எது என்பதை நீங்கள் தேர்ந்தெடுங்க. ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். இது ஒரு பொதுவான வாசிப்பு. நன்றி. வணக்கம். இது கோவின் ப்ளூ டெராட். வணக்கம் குரூப் 1. நீங்கள் குரூப் 1 தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, கதவுகளுக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு ஆச்சரிய செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. இது ஒரு பொதுவான வாசிப்பு. அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள். பொருந்தினதை நான் எடுத்துக்கோங்க, பொருந்தில் நான் தவிர்த்துருங்க. டெராட் செய்திகளை ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களும் உங்களுக்கு ஒரு ஆச்சரிய செய்தி கொடுக்க இருக்கிறாங்க. பார்க்கலாம். ஸோ குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு கதவுகளுக்கு பின்னால் என்ன ஆச்சரிய செய்தி அவர்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம ஆரக்கிள் செய்திகளையும் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ கதவுகளுக்கு பின்னால் ஆரக்கிள் செய்திகள் மூலமாக என்ன ஆச்சரிய செய்தி இவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. குரூப் 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு, கதவு 1 தேர்ந்தெடுத்தவர்களுக்கு என்ன ஆச்சரிய செய்தி காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லா செய்திகளும் வந்துட்டாங்கங்க. உங்களுக்கு என்ன செய்தி சொல்ல இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். குரூப் 1 முதல் செய்தி, ஆடேங்கப்பா, ஆச்சரியமான செய்தி அப்படிங்கிறதுல 10 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. ஒரே வார்த்தையில் 10 ஆஃப் பென்டிகல்ஸ் சொல்லணும்னா மிகவும் மிகுதியாக இருக்க போகுது. நீங்கள் ரொம்ப உழைச்சிருப்பீங்க. சில பேருக்கு சம்பள உயர்வு, போனஸ் கிடைக்க போகுது. நீங்கள் ஏதேனும் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதில் உங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்ததை விட இப்போ கொஞ்சம் படி மேலே உங்களுக்கு லாபம் வர இருக்கும். நீங்கள் ஏதேனும் இந்த லாட்ரி, ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரியான கொஞ்சம் பணம் போட்டிருந்தீங்க, லாட்ரி வாங்குறீங்க அப்படின்னாலும் ஏதேனும் ஒரு அதிர்ஷ்டம் தான். 10 ஆஃப் பென்டிகல்ஸ் இட்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்னா ரொம்ப நிறைவுங்க. அந்த மாதிரி ஒரு செய்தி. அண்ட் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேருக்கு இஷ்டப்பட்டதை நீங்கள் இப்போ வாங்குவீங்க. இஷ்டப்பட்டது இப்போ உங்களுக்கு அமையலாம். அல்லது லாபம் அது கூட கைக்கு வரப்போகுது. இது ஒரே வார்த்தையில் நான் முன்னாடி சொன்னது போல ஒரு திருப்தி, மனசுக்கு சந்தோஷம். வாழ்த்துக்கள் குரூப் 1. இங்க 7 ஆஃப் பென்டிகல்ஸ். அடேங்கப்பா, இந்த 10 ஆஃப் பென்டிகல்ஸ் 7 ஆஃப் பென்டிகல்ஸ் அதே தான். ரொம்ப சவாலாக இருந்திருக்கும். சவால் மேலே சவாலாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் விடா முயற்சியோடு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக வெற்றி, வளர்ச்சி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா 7 ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது சவால்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் விடாமுயற்சியோட இதை நான் சாதிச்சு காட்டுவேன், இதை நான் ஜெயிச்சு காட்டுவேன், நான் போய் சேர்ற இடத்த நான் கண்டிப்பாக அந்த இடத்த சேர்ந்த பிறகு நான் யார் அப்படிங்கிறத நான் நிரூபிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த 7 ஆஃப் பென்டிகல்ஸ். அதுதான் அவங்களும் இங்கே சொல்கிறாங்க. ரெண்டுமே பென்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக மனசுக்கு நிறைவு, திருப்தி, சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்டவர்களுக்கு லாபங்களும் கைக்கு வரப்போகுது. பட் ஆஃப்கோர்ஸ் இது ரொம்ப ஈஸியாக தெரிகிற மாதிரி தெரியலங்க. ஏன்னா 7 ஆஃப் பென்டிகல்ஸ் சொன்னது போல், ஆமாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த பணம் இன்னைக்கு நான் பார்க்குறேன், இந்த பாராட்டு இன்னைக்கு நான் பார்க்குறேன். அந்த மாதிரி தான் இங்கே சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் குரூப் 1. கடைசியாக உங்களுக்கு இங்கே ஆரக்கிள் செய்திகளும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பி அட் ஹோம். அதே தான், பி அட் ஹோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த திருப்தியான சந்தோஷமான செய்திகள் உங்களுக்கு வந்த பிறகு வீட்டில் ஓய்வு எடுக்கிறது, இனிமேலும் நம்ம வீட்டில இருந்து வேலை செய்யலாமா அப்படிங்கிறத யோசிக்கிறது. சில பேர் இந்த லாபங்களை வைத்து வீட்டில் ஏதேனும் நீங்கள் இருந்து தொழில் செய்கிறது, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது, ஒரு இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கிறது, ஒரு வெப்சைட்டை உருவாக்கி உங்களுடைய சாப்பாட்டு பொருள்கள், கேக்கு, மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பீங்க. இந்த மாதிரியான சில திட்டங்கள் நீங்கள் செய்கிறீங்க. ஸோ பி அட் ஹோம். அண்ட் மறைமுகமான செய்தி பி அட் ஹோமை வைத்து பார்க்கும் பொழுது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது குரூப் 1. மிகவும் நேர்மறையான செய்தி, ஆச்சரியமான செய்தியும் கூட. கடைசி ஆரக்கிள் செய்திகள் என்ன சொல்கிறாங்க? ஃபர்கிவ்னஸ். வாவ், ஃபர்கிவ்னஸ் வைத்து பார்க்கும் பொழுது, ஆமாம், ஒருவேளை நீங்கள் கஷ்டப்படும் பொழுது நீங்கள் தகாத வார்த்தைகளை மற்றவங்களை பயன்படுத்தியிருப்பீங்க. நான் கஷ்டப்படுறது எனக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும், அந்த மாதிரி ஏதேனும் கொஞ்சம் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பீங்க. அல்லது உங்களை நீலாம் முன்னேறவே மாட்ட, நீலாம் பாரு தோத்து தான் போவ, அந்த மாதிரி சொன்னவர்கள் கூட உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதும், நீங்களும் மற்றவர்களை மன்னிச்சு விடுறதும், இந்த மாதிரி ஒரு சமாதானமான ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறதும் சொல்ல வராங்க. சமாதானமாகவும் சாந்தமான ஒரு விஷயமும் இங்கே உங்களுடைய என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் ஒரு சாந்தம், ஒரு மன்னிப்பு கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மிகவும் அருமையான செய்தி. கடைசி செய்தி உங்களுக்கு டெராரில்
என்ன அறிவுரை உங்களுக்கு சொல்றாங்க, அல்லது வேறு ஏதேனும் ஆசீர்வாத செய்தி உங்களுக்கு கொடுப்பாங்க, அவர்களையும் நம்ம பார்த்துடலாம். சேரியட், கடவுளே, நான் உண்மையில சொல்றேன், குரூப் 1 உண்மையிலேயே நான் சொல்றேன், ரொம்பவும் நேர்மறையாக இருக்கு. குரூப் 1ஐ தேர்ந்தெடுத்தவர்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக சவால்கள் இருக்கு. யாருடைய வாழ்க்கையிலும் சவால் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னா, சவால் இருந்தாலும் ரொம்ப கன்சிஸ்டண்டா இருந்திருக்கீங்க. பயமா இருக்கு, நான் தள்ளி போடுறேன். என்னால முடியாது, தள்ளி போடுறேன். என் மேலேயே சந்தேகமா இருக்கு, தள்ளி போடுறேன். இதெல்லாம் உங்ககிட்ட நடக்காது. நீங்க எடுத்துட்டோம், இதை எடுத்து கொண்டு போறோம், இதை நம்ம ஜெயிக்க போறோம். ஏன்னா சேரியட் அப்படிங்கிறது பொறுமையா போனாலும் பாதையில குழப்பங்கள் இருக்கு. அதே தான் இங்கேயும் சொல்றாங்க. இரண்டுமே குழப்பங்கள் இருந்துச்சு, சவால்கள் இருந்துச்சு. ஆனா நீங்க ஜெயிச்சு காட்ட போறீங்க, நீங்க ஜெயிக்கிறீங்க. அதான் இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மனசுக்கு மிகவும் நிறைவாக இருக்கும். சில பேருக்கு பாராட்டுகளாக இருக்கலாம், சில பேருக்கு லாபங்கள் இருக்கலாம். லாட்ரி மேல லாட்ரி வாங்கியிருப்பீங்க. ஆனா இந்த முறை ஏதேனும் பெருசா உங்களுக்கு கிடைக்காட்டினாலும் ஒரு சில பேருக்கு ஏதேனும் சின்னதாக கூட லாபங்கள் வர இருக்கு. ஸோ முன்னேற்றம் இருக்கு, வளர்ச்சி இருக்கு, திருப்தி இருக்கு. வாழ்த்துக்கள் குரூப் 1. அண்ட் ஃபார்கிவ்னஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் அல்லது மற்றவர்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதும் அந்த மாதிரி ஒரு சாந்தமான ஒரு சூழ்நிலையும் அமையும் அப்படிங்கிறத சொல்றாங்க குரூப் 1. மிகவும் ரொம்ப பாராட்டுறேன். அண்ட் ரொம்ப நேர்மறையான ஒரு வாசிப்பு. வாழ்த்துக்கள் குரூப் 1. இது ஒரு பொதுவான வாசிப்பு. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம், இது கோவின் ப்ளூ டேராட். வணக்கம் குரூப் 2. நீங்கள் குரூப் 2வை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, கதவுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான செய்தி உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. டேராட்டை நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். அதன் பிறகு ஆரக்கிள் செய்திகள் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுக்க போகிறோம். ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் குரூப் 2, இது ஒரு பொதுவான வாசிப்பு. பொருந்தினதை நான் எடுத்துக்கங்க, பொருந்தலை அப்படின்னா தவிர்த்துருங்க குரூப் 2. சரி, குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு அந்த இரண்டாவது கதவுக்கு பின்னாடி என்ன ஆச்சரியமான செய்தி இவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது? என்ன ஆச்சரியமான செய்தி? குரூப் 2க்கு ஆச்சரியமான ஒரு செய்தி காத்து கொண்டிருக்கிறது. என்ன செய்தி? நம்ம ஒரே எதிரியாக நம்ம ஆரக்கிள் செய்திகள் நம்ம ஷஃபிள் பண்ணி எடுத்துருவோங்க. ஆரக்கிள் செய்திகள் மூலமாக என்ன ஆச்சரியமான செய்தி உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். குரூப் 2வை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இரண்டாவது கதவுக்கு பின்னாடி ஒரு ஆச்சரியமான செய்தி இவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. எனக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். பார்க்கலாங்க என்ன ஆச்சரியமான ஒரு செய்தி. முதல் செய்தி உங்களுக்கு டெம்பரன்ஸ். எதையும் சமாளிப்பீர்கள், அது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். உங்களால் எதையுமே சமாளிக்க முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது. என்னால் முடியாதுங்க, அது செய்ய முடியாது கிடையாது. உங்களால் ஒரே நேரத்தில் 2 வேலைகளை கூட உங்களால் செய்ய முடியும். எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மையும், எதையும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியமும் உங்ககிட்ட இருக்கு. தன்னம்பிக்கை பொருந்தியவர்களாக தெரியுறீங்க. டெம்பரன்ஸ் என்னுடைய பல வீடியோகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், டெம்பரன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ டிவைன் பிளெஸிங்ஸ். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. சமாளிக்கக்கூடிய பலமும், சமாளிக்கக்கூடிய அறிவு தன்மையும், அந்த கூர்மை தன்மையும், சக்தியும் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. வாழ்த்துக்கள் குரூப் 2. இன்னொரு செய்தி 7 ஆஃப் ஸ்வார்ட்ஸ். நீங்கள் எதையும் சமாளிக்கிறீங்க. என்ன இது? எப்போ பார்த்தாலும் என்ன சவால் இருந்தாலும் சரி, இந்த பொண்ணு அல்லது இந்த பையன் எதை கொடுத்தாலும் சமாளிச்சிடுறானே, எதையும் பெருசுப்படுத்துறது இல்லை, எதையுமே என்னால் முடியாதுன்னு சொல்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி பல நபர்கள் உங்களை சுற்றி உங்களை ஏமாற்றணும், உங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான திட்டங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. கவனம், இது ஒரு செய்தி. நம்மளால தான் எல்லாமே சமாளிச்சிடுறோமே அப்படிங்கிறதுனால உங்களை நம்பினவங்களை நீங்க அவர்களை ஏமாத்திராதீங்க அப்படிங்கிறதும் இரண்டாவது செய்தி. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தான் எல்லாமே பண்றோமே, நம்மள தான் அவங்க நம்புறாங்களே, இவங்க கிட்ட இந்த வேலையை கொடுத்தா இவங்க பண்ணிடுவாங்க, இவங்க செஞ்சிருவாங்க, இவங்க கிட்ட அவ்வளோ பவர் இருக்கு, எதையும் சமாளிச்சிருவாங்க, நீ ஒரே நேரத்தில் 2 வேலை கொடுப்பாங்க அப்படின்னு நம்பி கொடுத்தவங்க கிட்ட அவர்களை நீங்கள் ஏமாத்திராதீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ 2 செய்திகள். ஸோ என்ன ஆச்சரியமான செய்தி அப்படின்னா, உங்களுக்கு பலமும் இருக்கு, சமாளிக்கக்கூடிய தன்மையும் இருக்கு, சக்தியும் இருக்கு. அதுக்கும் மேலே டெம்பரன்ஸ் அப்படிங்கிறது, த டிவைன் பிளெஸிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் வித் யூ. டிவைன், அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கு.
மனம் சங்கடம் தேவையில்லை. அதனால யாரு நம்மளை காலை பிடிச்சி இழுத்தாலும் சரி, நான் தோத்து போகணும்னு நினைச்சாலும் சரி, என்னை ஏமாத்தணும்னு நினைச்சாலும் சரி, அது இங்க நடக்காது அப்படிங்கிறத நீங்க உறுதியோடு இருக்கலாம். குரூப் 2. கடைசியாக இந்த உங்களுக்கு டெரோ மூலியமாக என்ன அறிவுரை சொல்றாங்க அவர்களையும் நம்ம கேட்டுடலாம். என்ன அறிவுரை? சில பேருக்கு ஆசீர்வாதமா கூட இருக்குங்க, பார்த்துடலாம். நைட் ஆஃப் வான்ஸ். கடவுளே, அதே தான் நான் மறுபடியும் சொல்றாங்க, நீங்கள் எதையும் சமாளிப்பீர்கள். உங்ககிட்ட சமாளிக்கக்கூடிய தன்மை, சக்தி, பலம் இது எல்லாம் இருக்கு. அதுக்கும் மேல டிவைனுடைய பிளெஸிங்ஸ், ஆசீர்வாதம் எப்பொழுதும் இருக்கு. டபுள் கன்ஃபர்மேஷன், நைட் ஆஃப் வான்ஸ். ரொம்ப பொறுமையா போங்க. யாரும் உங்களை ஏமாத்த நினைச்சாலும் சரி, அது நடக்கவே நடக்காது. ஏன்னா நைட் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது இவர்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலிஸ்ட் அப்படிங்கும் பொழுது தெய்வத்தின் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, பிரபஞ்சத்தின் மீது நம்பிக்கை இருக்கு, தேவதைகள் மீது நம்பிக்கை இருக்கு, ஏதோ ஒரு சக்தி மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி நீங்கள் ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப பொறுமையாக போவீங்க. உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி ஒன்று நடக்குது, எனக்கு தெரியும். ஆமா, இந்த மாதிரி ஒரு பொண்ணு பையன் பத்தி இப்படி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியும். என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம். பட் எனக்கு வேண்டியது, நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதை நான் சாதிச்சு காட்டுவேன். அதை நான் கண்டிப்பாக செயல்படுவேன். என்ன நைட் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. ஸோ ரொம்ப பொறுமையாக இருங்க, பொறுமையாக போங்க. யாரும் உங்களை ஏமாத்த நினைச்சாலும் சரி, நடக்கவே நடக்காது. அது உங்க கிட்ட வரவும் வராது. பிகாஸ் நைட் ஆஃப் வான்ஸ் இஸ் another மெசேஜ். மறைமுகமாக இன்னொரு செய்தி என்னன்னா, யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட். முதல் செய்தி டிவைன் பிளெஸிங்ஸும் இருக்கு. யூ ஆர் ஆல்வேஸ் ப்ரொடெக்டட். நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ பொறுமையாக செயல்படுங்க, பொறுமையாக போங்க. அதே போல நீங்களும் முன்னேறி முன்னேறி போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களை நம்பினவங்களையும் நீங்க அவர்களை ஏமாத்திராதீங்க. கவனம். ஆரக்கல் செய்திகள் மூலமாக ட்ரூத் டிரான்சன்ஸ் இல்யூஷன். வாவ், உங்களுக்கு ஏஞ்சலிக் நம்பர் 22. அதான் நான் ஆரம்பித்து சொன்னேங்க, உங்களுக்கு டெம்பரன்ஸ், டிவைன் பிளெஸிங்ஸ் இருக்கு. யூ ஆர் ப்ரொடெக்டட். தேவதைகள், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வம், ஏதோ ஒரு சக்தி, அவளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கு. பாருங்க, டபுள் கன்ஃபர்மேஷன் 22 வந்திருக்கு. 2 ஏஞ்சலிக் மெசேஜ். அவர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கு. ட்ரூத் டிரான்சன்ஸ் இல்யூஷன். அதனால எல்லாமே கொண்டுட்டு போறமேன்னு தலகணம் தேவையில்ல. அவர்கள் உங்களை காலை பிடிச்சி இழுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சாலும் பொறுமையாக போங்க, அவசரப்பட்டுறாதீங்க, உண்மையாக இருங்க. அதுதான் இங்கேயும் சொல்றாங்க. கடைசி செய்தி என்னன்னு பார்க்கலாம். கார்டியன். கடவுளே, நான் இதுக்கு மேலே என்னங்க சொல்கிறது? டிவைன் பிளெஸிங்ஸ்னு சொன்னேன், யூ ஆர் ப்ரொடெக்டட்னு சொன்னேன். உங்களுக்கு ஏஞ்சலிக் நம்பர் 22, அந்த தேவதைகள், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வமோ குல தெய்வத்துடைய ஆசீர்வாதம் இருக்குது. நீங்களும் யாரை ஏமாத்திராதீங்க. மற்றவர்கள் உங்களை ஏமாத்தணும்னு நினச்சாலும் நடக்காது. யூ ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் கார்டியன். வாவ், அதே தான். ஒரு கார்டியன் சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சக்தி உங்கள் கூடயே இருக்குது. அவர்கள் உங்களை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. அவர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கு. நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க, பொறுமையாக போங்க, அவசரப்படாதீங்க. ஏன்னா நீங்க கண்டிப்பாக ஜெயிப்பீர்கள். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா அந்த சிங்கத்தை பார்க்குறீங்க இல்லையா, அது ஒரு நாள் ஜெயிக்கும். அதே போல உங்களுக்கும் அந்த ஃபயர் உங்களுக்குள்ள இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீர்கள். குரூப் 2 வாழ்த்துக்கள். ஆச்சரியமான செய்தி மட்டுமல்லாமல் மிக மிக மிகவும் ஆசீர்வாதத்தோட ஒரு செய்தி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள் குரூப் 2. நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.